சரி இதை போட்டுக்கோ. இந்தா. இல்லை நீ எந்த நேரத்துல ஏதாச்சும் முக்கியமா? டேய், அந்த சிவபால உன்கிட்ட ஏதாவது சொல்லி அனுப்புனானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம். உங்ககிட்டயும் சமூகத்துக்கிட்டேயும் தான் நான் பேசணும். உள்ள வாங்க. ம். இப்போ சொல்லு, என்ன அப்படி ஒரு முக்கியமான விஷயம்? ஒரு குற்றம் நிரூபணம் ஆகணும்னா அவன் குற்றம் செஞ்சானாங்கிற ஆங்கிள் விசாரிக்கணும். அவன் குற்றம் செய்யலைன்னா அந்த ஆங்கிள்லையும் விசாரிக்கணும். அப்படி பார்க்கறப்ப பரணி சொன்ன மாதிரி அறிவழகனை கூப்பிட்டு பேசினேன். அவங்கிட்ட நான் பேசின வரைக்கும் என்ன ஆச்சரியம்னா, அவனுக்கு மாலதியை பத்தி எதுவுமே தெரியல. அவ எந்த ஊரு, அவ அம்மா அப்பா யாரு, கூட பிறந்தவங்க யாரு, அவங்க எந்த மாதிரி குடும்பம், இது எதுவுமே அவனுக்கு தெரியல. கூட வேலை பார்த்தவங்க அப்பப்போ உரிமை எடுத்து ஓவரா பேசுவாங்க. அதுக்கு மேல அவளை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்றான். அத்தா, நிச்சயமா அவருக்கு அவளை பத்தி எதுவும் தெரியாது அத்தா. எனக்கு தெரியும். ஆமா, முன்ன பின்ன தெரியாத ஒருத்தி தாலி கட்டுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டேன்னு சொன்னதுக்கு கிளம்பி போனானே, அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அதைத்தான் அவனே தெளிவா சொல்றானே. அவங்க போன் பண்ணாங்க, அவங்க வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏதோ பிரச்சனை, என்ன நேர்ல வந்து பாருங்கன்னு சொன்னான். அதை தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு என்னமோ அறிவழகன் சொல்றதுதான் உண்மைன்ற மாதிரி தோணுது. அவன் சொல்றது உனக்கு உண்மைன்னு தோணுனா அப்படியே திறந்து விட்டு வர வேண்டியது தானே? இதை சொல்றதுதான் காலையிலே கிளம்பி வந்தியா? இருச்சம்மோ, இதுக்கு மேலேயும் விஷயம் இருக்கு. மாலத்தியோட சிடிஆரை செக் பண்ணி பார்த்தேன். அப்படின்னா? கால் ஹிஸ்டரி மாமா. யார் யாருக்கிட்ட இருந்து அவளுக்கு கால் வந்திருக்கு, யார் யாருக்கெல்லாம் அவ கால் பண்ணிருக்கான்ற விவரம் தான். ஏன் மருமோன, ஏதாவது துப்பு தெரிஞ்சுதா இதுல? ஆமா மாமா. சம்மோ, இந்த அவ பேசின கால் ஹிஸ்டரி எல்லாம் நோட் பண்ணிருக்கேன், நீங்க பாரு. இல்லை, அதுல என்ன இருக்குன்னு முதல்ல சொல்ல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வெங்கடேஷ் கிட்ட தான் பல தடவை கால் பண்ணி பேசியிருக்காங்க.